கடைசி காணொளியில் கல்யாணராமன் கோவில் போனதும் அங்கு ஒரு கோழியை வெட்டப்பட்ட காட்சி, அதன் இரத்தம் மண்ணில் விழுந்ததையும் பார்த்து கொண்டிருந்தான் என்று பார்த்தோம். இனி நடக்கப் போவதை பார்ப்போம். அந்த காட்சி அவனை அதிர வைத்தது. கிராமத்தின் வெளி பின்பம் மேம்போக்கானது. அடித்தளத்தில் இருக்கும் பழைய நம்பிக்கைகள், மூர்க்கங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் திடீரென்று உணர்த்துவது போல இருந்தது அந்த கோழியின் மரணத்துக்கு முற்பட்ட இரத்த நடனம். பூசாரி கல்யாணராமனை பார்த்து, என்னங்கய்யா என்றான். எதுக்குய்யா பலி? ஒன்றுமில்லைங்க, வெள்ளி கொண்டாந்து கொடுத்துச்சு. ஒரு தடவை காவு வாங்கிடு பூசாரி, என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுன்னு சொல்லி போட்டு போச்சு என்றான். பாவம்யா கோழி என்றான் கல்யாணராமன். வெள்ளி அவசரமாக வந்தாள். என்ன பூசாரி, ஆயிடுச்சா என்று கேட்டாள். ஆயிடுச்சு வெள்ளி, இந்தா இட்டுக்க. அவள் நெற்றியில் ரத்தம் இட்டான். பேய் கோயிலுக்கு ஒருக்கா போயிட்டு வந்துரு. குரலி ஏவி விட்டா கல்லு மாறி பெய்யும். அதுக்கு அவசரமில்லை, அதுக்குள்ள நான் சொல்றதை என்று இழுத்து பேசிய போது, ஐயா இருக்காங்க என்றாள் பதட்டத்துடன் கல்யாணராமனை பார்த்து வெள்ளி. ஊர்க்கூட்டத்தில் நீங்க இருந்தீங்கள்ல ஐயா, என்ன பேச்சு பேசினாரு பார்த்தீங்களா என்றாள் வெள்ளி. எங்க வீட்டில் சன்னலாண்டை சத்தம் போடுதாரு. கொடை எடுக்க யாராவது வந்தாக்கா கொலை நடக்குமாம் என்று கத்தினார் மருதமுத்து என்றாள் வெள்ளி. பெரியாத்தா அவர்களுடன் சேர்ந்து கொண்டு கவனித்தாள். அது இன்னாடி அந்த பேச்சு பேசுதாமே, அவளை கட்டிக்க போறானாமே, கட்டிக்க விட்டுருவானா என்றாள் வெள்ளி. என்னவோ வேலை சரியில்லை பெரியாத்தா, மேகலாபுரம் பாண்டியாபுரம் எல்லாம் பெண் கேட்க வந்தாங்க. என்னவோ இந்த மனுஷன் ஊரோட இருக்காரே, விவசாயம் மராமத்து பார்க்குறாருன்னுட்டு எங்கள் அப்பாரு ஊன்ட்டாரு, சம்மதிச்சிட்டாரு. இப்போ அவன் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டாரு. வெள்ளி, நிஜமா சொல்லு, நீ மருதமுத்துவை வெறுக்கலையா, வேண்டாம்கிறியா என்று கேட்டான் கல்யாணராமன். நானா? கண்கள் தவித்தன. சொல்ல தெரியலையே ஐயா, சொல்ல தெரியலையே என்றாள் வெள்ளி. முத அந்த நீலி வச்ச சூனியம் விலகட்டும், ஐயாவை பார்க்கத்தான் வந்தனுங்க என்றாள் பெரியத்தா. பூசாரியும் வெள்ளியும் தனியாக பேச போயிட்டாங்க. அந்த பொம்பளை சரியில்லைங்க, என்னதான் ஜமீன் வம்சம்னாலும் இருந்தாலும் பாவம் வெள்ளி, சொல்லி சொல்லி அழுவுது. உனக்கு அரைகுறை காது அரைகுறை ஞானம், பேசாம வா என்றான் கல்யாணராமன். ₹1 கொடுத்தீங்கன்னா ஆளாக்கு அரிசியும். சரி சரி வா வா. ஜமீன் வீட்டில் ஸ்நேகலதா டிராக்டர் ஓட்டி கொண்டிருக்க மருதமுத்து சீட்டருகில் அவ்வப்போது ஸ்டியரிங்கை நேராக்கி கொண்டிருந்தான். ஹாய், நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்களா என்றாள் லதா. வேண்டாம். பஞ்சாயத்தாமே என்னை பற்றி என்றாள். உங்களை பற்றி இல்லை. மருதமுத்து உடனே, அப்பங்காரன் என்ன பேச்சு பேசினான் பார்த்தீங்களா ஐயா, வெள்ளி போய் 1க்கு 10 சொல்லி வச்சுட்டு என்றான். இருந்தாலும் மருதமுத்து, நீ ஒரு வழிக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் என்றான் கல்யாணராமன். உன்னை கட்டிக்க போறவ அவ பார்வையில் இருந்து என்றான். அவளை இனி யாரு கட்டுறாங்க? பின்ன நானும் கட்ட மாட்டேன், கட்டிக்க வர்றவங்களையும் காலை ஒடிச்சு போட்டுருவேன். சபாஷ் என்றாள் ஸ்நேகலதா. என்ன சபாஷ், புரியாத பேசாதீங்க என்றான் கல்யாணராமன். அந்த பொண்ணு கன்னியாகவே கிழவியாகட்டும் என்று சிரித்தாள் ஸ்நேகலதா. டோன்ட் பி ரிடிகுலஸ் என்றான் கல்யாணராமன். மருதமுத்து பாடிகார்டு இருக்கான், எனக்கு என்ன கவலை. என்ன மருதமுத்து என்றாள் லதா. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அண்ட முடியாதுமா என்றான். அதானே, பேரிச்சம்பழம் மாதிரி இருக்குது பெரிய இடத்து கிரீடம். இதுகிட்ட விசுவாசமா 2 இடம் காட்டி டாக்டருக்கு ஓட்டி காட்டினா தப்பா? விசுவாசம் கட்ட கழுதைங்க கிட்ட என்ன சவகாசம் என்றாள் பெரியாத்தா. மருதமுத்து, நான் சொன்ன காரியம் என்றாள் ஸ்நேகலதா. செஞ்சிடலாங்க. என்ன காரியம் என்றான் கல்யாணராமன். மூச் ஐயா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றா. ஐ டோன்ட் கேர் என்றான் கல்யாணராமன். போய் பூ பறிக்க போறோம், செண்பகப்பூ என்றான் மருதமுத்து. அவள் சிரித்தாள். ராசாத்தி அப்படியே ரத்னாமா சிரிச்ச மாதிரி சிரிக்குது. விவஸ்தை கட்ட கிழவி பின்தொடர அறைக்கு சென்றான். பெரியாத்தா வாசலில் உட்கார்ந்த உடனேயே திருச்செந்தூர் ஓரத்தில் விருச்சத்தலை பாலத்தில் என்று பாட ஆரம்பித்தாள். பெரியாத்தா, இன்னைக்கு பாட்டு வேண்டாம், இந்தா ₹1 எல்லாம் வாங்கிக்கோ என்று கொடுத்து அனுப்பினான். நீங்கள் சொன்னது தான் சத்திய வாக்கு, மருதமுத்து ஒரு வழிக்கு கட்டுப்பட்டு தான் ஆவணும் என்றாள் பெரியாத்தா. பெரியாத்தா, நீ அரசியலில் இருக்க வேண்டியவ என்றான். தூரத்தில் டிராக்டர் சத்தமும் ஸ்நேகலதாவின் உற்சாக குரலும் கேட்டுக்கொண்டிருக்க அவள் அருகில் எட்டி பார்த்தான். கையை நீட்டி பார்த்தான். அந்த புக்கு எட்டுமா என்ற நோக்கத்தில். ரத்னாவதி நோட்டு
குற்ற உணர்வுடன் அதை எடுத்தான். தொடர்ந்து படித்தான். எனக்காக கண்ணுல தண்ணி விட யாரும் இல்லை. பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாத வயசு. வீடு தான் பெருசு. வாரிசுன்னு வந்த சொத்தையெல்லாம் அழிச்சு போட்டு வெள்ளைக்காரங்களுக்கு வாங்கி கொடுத்து கொடுத்து ஏதோ ஒரு பட்ட பேருக்காக அல்லாடி ஜில்லா போர்டு எலெக்ஷனுக்காக ஏரோப்ளேன் வச்சு சீட்டு போட்டு ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் ஒரு பவுனும் ஒரு பட்டு சேலையும் கொடுத்து தோத்து போய் சொத்தெல்லாம் காத்தா போய் கரைஞ்சு போய் நிம்மதி வந்து கூடவே அமீனாவும் கடைக்காரங்களும் வர இப்போ என் நகைகளை கேட்குறாரு. எங்கள் பாட்டிக்கு பாட்டி பரம்பரையாக கொடுத்த நகைகள் அழிச்சு புதுப்பிச்சு மெருகேற்றி நேத்து நிறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொடுத்த ரத்தினங்கள். அதை கழட்டி கொடுக்க எனக்கு ஏது அதிகாரம்? கடன்காரன் வாசலில் நிற்கிறான், பதில் சொல்லி போடணும். நகைகளை கொடு, மீட்டு கொடுத்துட்றேன்னாரு. யானை பசிக்கு சோளப்பொறி. நான் மாட்டேன்னுட்டேன். வீட்டை விற்றுக்க, நிலத்தை விற்றுக்க, என் நகைகளை பிடுங்க விடமாட்டேன். எங்கிருந்தோ தகிரியம் வந்துச்சு. பாலா போன நகைகள் மேலே தானே ஆசை, என் மேலே ஆசை இல்லையா? ரத்னாவதி நகைகளை மாட்டிருக்கிற சட்டமா? அம்புட்டு தானா? எனக்குன்னு ஆசை இல்லையா? எனக்குன்னு ஒரு செல்வாக்கு சுகம். சாட்டை எடுக்கிறாரு. அடிக்கன்னுட்டாரு. அடிங்கன்னுட்டேன் இந்த தடவை. முதுகில் துணியை உரிச்சாரு, வீசினாரு. சூடு போடுறாப்புல வலி, மூலத்தை பிடிக்குது. அடி விழுறப்ப அவ்வளவு தெரியலை. முதுகில் பிடிச்சி அடித்து விலகிறப்போ சிரித்தேன். கொன்னே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இங்கே வந்து சேர்ந்த முதல் நாள்ல இருந்து நீ என்னை ஏறிட்டு பார்த்து செல்லமேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியாயா? நகைகளை கேட்க என்ன உரிமை இருக்குன்னு. இந்த இடத்தில் கண்ணீர் விட்டு 2 வார்த்தைகள் அழிந்திருந்தன. விசாலாட்சி, முத்தம்மா, நாளும் உங்களை கும்பிட்டு என்னடி எனக்கு பலன்? முதியிலே சாட்டையடி. குனிஞ்சிக்கங்கிறாரு, குனிஞ்சிக்கிறேன். இனி குனிய மாட்டேன். தீர்மானம் பண்ணிவிட்டேன். என் நகைகளை யாருக்கும் தரமாட்டேன். கயவாளி மக்கள் ஒருத்தருக்கும் அது நிச்சயம் போகக்கூடாது. என் புருஷனுக்கு அது போகவே கூடாது. அதுக்கு ஒரு வழி செஞ்சிருக்கேன். எல்லா நகைகளையும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும்போதே நோட்டு புத்தகம் அவன் கண் முன்னே இருந்து பறிக்கப்பட்டது. திடுக்கிட்டு திரும்பினான். நான் இல்லாத போது என் பாட்டி டைரியை திருட்டுத்தனமாக எடுத்து படிக்கிறீங்களா என்றாள் ஸ்நேகலதா. நான் தானே கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சா படிக்க உரிமை ஏற்படுறதா? எது வரைக்கும் வந்திருக்கீங்க? நகைகளை ஜமீன்தார் கட்டாயப்படுத்தி கேட்குறார். அது வரைக்கும் தானா? நல்ல வேலை. ஏன், நான் முழுசும் படிச்சுட்டேன். கடைசியில் என்ன ஆறுது? அப்புறம் தரேன், படித்து பாருங்க. நீங்கள் இனிமேல் தரமாட்டீங்க. ஏன்? நீங்கள் எதையோ மறைக்க விரும்புகிறீங்க. வாட் யூ மீன்? அவள் சதா உபயோகிக்கும் புன்னகை அப்போது இல்லை. ஸ்நேகலதா, நீங்கள் வந்ததில் இருந்து நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு வரேன். ஒவ்வொரு அசைவிலையும் ஏதோ ஒரு தீர்மானம் தெரியுது. மருதமுத்துவோட நீங்கள் விளையாடுற விளையாட்டிலும் ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கிறதா எனக்கு தென்படுது என்றான். ஸ்நேகலதா சற்று யோசித்தாள். மிஸ்டர் கல்யாணராமன், ரத்னாவதி தற்கொலை பண்ணிட்டு சாகலை. அவளை ஜமீன்தாரே கொன்னிருக்கணும் என்றாள். டைரியை படித்தா தெரியுது. நகைகளுக்காக அவளை தினம் அந்த கிராதகன் அடித்து புடுங்க பார்த்துருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி ஓவராக போய் தயங்கினாள். எங்கள் அழகான முன்னோர்களுடைய சீர்கேட்டை நீங்கள் படிக்க வேண்டாம்னுட்டு தான் உங்களுக்கு டைரியை காட்ட விரும்பலை என்றாள். மிஸ்டர் கல்யாணராமன், என்கிட்ட வேற ஒரு ரகசியமும் கிடையாது. அனாவசியமாக கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் ஒரு திறந்த புத்தகம் என்றாள். ஸ்நேகலதாவை பற்றிய சந்தேகங்கள் முழுவதும் விலகிவிட்டனவா என்று தீர்மானமாக சொல்ல முடியவில்லை கல்யாணராமனுக்கு. எங்கே ஒரு இடத்தில் அவள் மழுப்புவது தெரிகிறது. எங்கே? மருதமுத்துவும் நானும் ஒரு தனி இடத்துக்கு போய் செண்பகப்பூ பறிக்க போகிறோம். செண்பகப்பூ? மருதமுத்து படுத்து கொள்ள வந்தான். ஸ்நேகம்மா, நீங்கள் சொன்னீங்களே, கொண்டாந்திருக்கேன் என்று அவன் பேசியது கல்யாணராமனின் கவனத்தை கவர்ந்தது. என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று யோசிக்கிறான். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான் கல்யாணராமன். மருதமுத்து அவளிடம் ஒரு நீண்ட தாம்பு கயிறை காட்டி கொண்டிருந்தான். ஸ்நேகலதா மருதமுத்துவுடன் தாழ்ந்த குரலில் பேசுவதை கவனித்தான் கல்யாணராமன். கயிறு எதற்கு என்று புரியவில்லை. சொல்லி வைத்தாற்போல் இருவரும் தீர்மானமாக நடந்து எங்கோ செல்வதையும் கவனித்தான். ஏதோ ஒரு ரகசியம் பொதிந்திருப்பதை உணர்ந்தான். தூக்கமின்றி சற்று நேரம் விழித்திருந்தான். செண்பகப்பூ உறுத்தியது. அவர்கள் இருவரும் எப்போது திரும்பி வந்தார்கள் என்பது தெரியாமல் தூங்கி போய்விட்டான். காலையில் தங்கராசு வந்திருந்தான். இந்த வருஷம் கொடை வெள்ளியோட அப்பாறு தான் எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க என்றான். மருதமுத்து கலாட்டா செய்ய போறானாயா என்று கேட்டான் கல்யாணராமன். இல்லைங்க, விட்டு கொடுத்துட்டான். ஆனால் ஊர்க்கட்டு ₹1 கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். விலக்கி வச்சுட்டோம். விட்டு கொடுத்துட்டானா? கல்யாணராமன் ஆச்சரியப்பட்டான். ஸ்நேகலதா வெளியே வந்தாள்.
நான் தான் விட்டு கொடுக்க சொல்லிட்டேன். அனாவசியமா என்னால எதுக்கு சண்டை? மருதமுத்துக்கிட்டே பேசிட்டேன் என்றாள். அம்மா சொல்லிட்டா போதும், மருதமுத்து அப்படியே அடங்கிடுறாங்க. நல்லதா போச்சு, கலகம் வராம தடுத்துட்டாங்க. என்ன தங்கராசு, பெஞ்சாதி டவுன்ல இருந்து வந்தாச்சா என்று கேட்டாள் லதா. அசட்டுத்தனமாக சிரித்து பேச்சை மாற்றினான். நான் வந்தது வேற விஷயங்க. கொடை 10 நாள் நடக்கும். வில்லுப்பாட்டு, கரவம், நையாண்டி மேளம், குயில் கும்மி எல்லாம் உண்டுங்க. ஜங்ஷனிலிருந்து சண்முகம் வரார். ஐயா சிறு பயல்வலை வச்சுக்கிட்டு பாட்டு போட்டதா கேள்விப்பட்டேன். நாள் நீங்கள் வந்து அவங்கள பாடி காட்ட வைக்கணுங்க. கலெக்டர் துரை வர்றாரு, ரொம்ப சந்தோஷப்படுவார் என்றான் தங்கராசு. பார்க்கலாம் என்றான் கல்யாணராமன். கல்யாணராமன், சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவா? ஜமாயிங்க என்றாள் லதா. வெள்ளிக்கிழமையன்று அம்மன் கோயில் வாசலில் இடப்பக்கம் பந்தல் கட்டியிருந்தது. சின்ன குழந்தைகள் ஜவ்வு மிட்டாய் கடிகாரங்கள் அணிந்திருந்தார்கள். பயாஸ்கோப்பு பழனிசாமி எப்போதும் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தான். மூங்கில் மேல் ஒளிபெருக்கி. மாலை மேம்பட்டி ஜனங்கள் கோயிலை பார்த்து வாயிலில் உட்கார்ந்திருந்தார்கள். தொம் 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 என்று உடுக்கு சத்தம் கேட்டது. அம்மன் நகைகள் அணிந்து, புதுசு அணிந்து, பூவணிந்து உற்சாகமாக நின்றாள். 3 புறமும் திறந்த திரையில்லாத மேடை. காற்றில் அலங்காரங்கள் ஆட ஆட ஆனந்தாயி, அபிராமி, முத்து, கருப்பாயி, பிச்சை, எசக்கி என்று சிறுவர் சிறுமியர் மிரள விழித்து கொண்டு காத்திருந்தார்கள். கல்யாணராமனின் ஆர்கெஸ்ட்ரா. கல்யாணராமன் பின்னணியில் கித்தாருடன் காத்திருந்தான். தங்கராசு மைக்கை பிடித்து அமைதி அமைதி என்று சொல்ல, மருதமுத்து எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒரு கல் மேல உட்கார்ந்துருந்தான். சொல்ல முடியாதுங்க, திடுதுப்புன்னு கழுதை குட்டியை கூட்டத்துக்குள்ள விட்டாலும் விட்டுடுவானுங்க. எதுக்கும் போலீஸ் வந்திருக்குது என்றான் தங்கராசு. புதிதாக போஸ்டிங் ஆன IAS இளைஞன், க்ளோஸ் கோட் அணிந்து, சுத்த தலை சீவி பளபளப்பான அதிகாரி. எல்லோரையும் சேவித்தார். ஸ்நேகலதாவிடம் சிரித்து பேசினார். தங்கராசு வீட்டு பிரம்பு நாற்காலியில் உட்கார, அருகே ஸ்நேகலதா உட்கார. தங்கராசு பேச ஆரம்பித்தான் மைக்கில். இப்பொழுது பட்டணத்திலிருந்து நம்மிடம் வந்திருக்கும் கல்யாணராமையர் நம் கிராமத்து குழந்தைகளை பாட வைப்பார் என்றான். கல்யாணராமனின் கணம் வந்துவிட்டது. பிள்ளைகள் மேடையில் வந்து நின்றனர். சின்ன சின்ன கையை தட்டி என்று குழந்தைகள் பாடினார்கள். கல்யாணராமன் கித்தார் வாசித்தான். எல்லோரும் உற்சாகமாக ஸ்ருதி சேர்ந்து கொள்ள சபையில் அந்த புது பாட்டின் வசீகரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்நேகலதா கட்டை விரலை உயர்த்தி சூப்பர் என்று காட்டினாள். வெள்ளி எங்கேயாவது இந்த கூட்டத்தில் இருப்பாள், நிச்சயம் இருப்பாள் என்று நினைத்தான் கல்யாணராமன். கிராமமே கைத்தட்ட பாட்டு முடிந்தது. ஸ்நேகலதா வந்து அவன் கையை குலுக்கினாள். வலித்தது. ஆளுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்கிறதா உடனே தீர்மானம் பண்ணிட்டேன் என்ற கலெக்டர் கை கடிகாரத்தை பார்த்து, அச்சா 7 மணிக்கு ஒரு என்கேஜ்மெண்ட். ஸ்நேகலதா, வி மஸ்ட் மீட் அகைன் என்று எழுந்து செல்ல வில்லுப்பாட்டு தொடங்கியது. பானை வந்தது. பிரிமனை மேல் உட்கார்ந்தது. வின் என்று ஒரு நீண்ட வில், அதன் முதுகில் சின்ன சின்ன வெண்கல மணிகள், விரைப்பான நான், நடுவே வீசுகோள்காரர் சேவித்துவிட்டு உட்கார, அருகே பானை வாய்ப்பக்கம் ஒருவன் உட்கார, இந்த பக்கம் உடுக்கு, அந்த பக்கம் ஜால்ரா. முத்தமிழ் சேர் தென்பவள மூதூரில் இயக்கி கதை என்று பாட ஆரம்பித்தார்கள். அதற்கேற்ப அத்தனை வாத்தியங்களும் தக தக தக்க தக்க என்று சேர்ந்து கொள்ள கல்யாணராமனுக்கு புல்லரித்தது. கேசட்டை தட்டிவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்தான். பழையனூர் நீலியின் கதையை அந்த வில்லுப்பாட்டில் பாடினார்கள். நேரம் காரணமாக இந்த பழையனூர் நீலி கதையை இந்த காணொளியில் நான் சொல்லவில்லை. பழையனூர் நீலி கதை தெரியாதவர்கள் மேலே ஐ பட்டன் கொடுத்திருக்கிறேன். அந்த பட்டனை கிளிக் செய்து அந்த நீலியின் கதையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இனி கதையை தொடரலாம். பாட்டில் கவனமாக இருந்த கல்யாணராமன் சற்று நேரம் கழித்து அருகில் பார்த்தான். ஸ்நேகலதாவை காணும். சற்று தூரத்தில் குழல் விளக்கில் ஒளியில் அவள் மருதமுத்துவுடன் பேசி கொண்டிருப்பது தெரிந்தது. ஸ்நேகலதா பேசிவிட்டு முன்னே தனியாக இருட்டுக்குள் சென்றுவிட, மருதமுத்து சிறிது தாமதித்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்படுவதை பார்த்தான். முதல் தடவையாக வெள்ளியை பார்த்தான் கல்யாணராமன். பெண்கள் மத்தியில் அவள் உட்கார்ந்திருந்தாள். அவர்கள் இருவரும் இருட்டில் புறப்பட்டு போனதை அவளும் கவனித்திருக்கிறாள் என்று தோன்றியது. அந்த திசையிலேயே பார்த்து கொண்டிருந்தாள். வெள்ளி தன் பக்கத்தில் இருப்பவர்களுடன் பேசினாள். வெள்ளி தன் சங்கிலியை கடித்து கொண்டாள். வெள்ளியின் கண்களில் அதீதமான சந்தேகம், கவலை, ஆத்திரம். வெள்ளி எழுந்தாள். மெதுவாக உட்கார்ந்திருந்தவர்களை விலக்கி கூட்டத்தில் விளிம்புக்குள் வந்தாள்.
வெள்ளி சற்று நேரம் திகைத்து நின்று பின் தீர்மானித்தவள் போல அவர்கள் இருவரும் சென்று மறைந்த அதே திக்கில் சென்று மறைந்தாள். தந்தன தந்தன தன தானே என்று அத்தனை வாத்தியங்களும் துடிக்க, வீசுகோல் வெடிக்க, உடுக்கும் பானையில் ஓங்காரமும் தொடர வில்லுப்பாட்டு நடந்து கொண்டே இருந்தது. கல்யாணராமன் அந்த கதையில் வசீகரத்துக்கும் மூவரும் சென்று மறைந்த நோக்கத்தின் வசீகரத்துக்கும் இடையே தத்தளித்தான். நெஞ்சதையும் தான் பிளந்தாள் நடு உதிர சேரோட என்று பாட்டு முடிந்தது. உதிரச்சேரு. கல்யாணராமனுக்கு உடல் பதறியது. இரவு 1 மணிக்கு வில்லுப்பாட்டு முடிந்தது. கல்யாணராமன் ஸ்வெட்டர் அணிந்து கொண்டு கேசட்டை எடுத்துக்கொண்டான். சரக் சரக் என்று அவன் காலடி ஓசை உலர்ந்த இலைகள் மேல் கேட்க சற்று தயக்கத்துடன் அந்த 3 பேரும் சென்ற திசையில் நடந்தான். ரத்னாவதி இறந்து போய் அவள் வழிவந்த ஸ்நேகலதா. அவளுக்கும் ரத்னாவதிக்கும் எத்தனை வித்தியாசம்! ரத்னாவதியின் கதையை முழுக்க படிக்க வேண்டும். நான் தானே கண்டெடுத்தேன். எனக்கு படிக்கக்கூடு என்று தீர்மானமாக ஸ்நேகலதாவை கேட்டுவிட வேண்டும். இன்னும் விழித்திருக்கிறாளா என்ன, பார்க்கலாம் என்று சென்று கொண்டிருந்தான். திடுதிப்பென்று மரம் சிலிர்த்து கொண்டது போல சத்தம் கேட்டது. இடப்பக்கத்தில் யாரோ ஓடி போகிற சத்தம் தூரத்தில் மறைந்தது. ஸ்நேகலதா என்று கூப்பிட்டான். ஸ்நேகலதா என்று எதிரொலித்தது. அவள் அறைக்கு வந்தான். வாசலில் சாம்பல் சிதறி இருந்தது. ஜன்னலுக்கு அருகில் அது என்ன? துணியாலும் சணலாலும் செய்யப்பட்ட ஒரு சிறிய பொம்மை. கத்தரித்த கலர் துணியில் புடவை கட்டப்பட்டு அதன் நெஞ்சுக்குள் கோணூசி பதிந்திருந்த பொம்மை. என்ன இது? அறைக்குள் எட்டி பார்த்தான். ரத்னாவதியின் போட்டோவின் அதே பயப்பார்வை. கீழே இரத்தக்கரையை பார்த்து திடுக்கிட்டான். மறுபடி உரக்க ஸ்நேகலதா என்று கத்தினான். இருட்டில் எங்கோ எதிரொலித்தது. அறையை விட்டு வெளியே வந்தான். சற்று நேரம் யோசித்தான். சுற்றிலும் பார்த்தான். இதோ படிகளில் மறுபடி கொஞ்சம் ரத்தம். கல்யாணராமனுக்கு உடல் நடுங்கியது. தன் அறைக்கு சென்றான். டார்ச் விளக்கை எடுத்துக்கொண்டான். வெளியே வந்தான். கீழே அந்த இரத்த திட்டுகள் தெரிந்த பாதையில் விளக்கடித்து கொண்டு சென்றான். அவன் இதயம் பயம் பயம் என்று பம்ப் அடித்து கொண்டிருந்தது. அந்த சிவப்பு திட்டுப்பாதை தோட்டத்துக்கு கொண்டு சென்றது. புளிய மரத்தை கடந்து கரடு முரடான வளர்த்தியை கடந்து அந்த கிணற்றருகே சென்றது. கிணற்றின் காரை பெயர்ந்த சுவர், கை, கற்குவியல், அதில் ஒரு கை தெரிந்தது. கண்கள் வானம் பார்த்திருக்க, வாய் திறந்திருக்க, உதட்டோரத்தில் கொஞ்சம் ரத்தம் தெரிய, அசம்பாவிதமாக உட்கார்ந்த படுத்த நிலைக்கு மத்தியில் ஒரு கால் நீட்டி ஒரு கால் மடக்கி ஸ்நேகலதாவின் உடல். கை நடுக்கத்தில் டார்ச் வெளிச்சம் நடுங்கியது. என்ன செய்வது? கிட்ட சென்றான். தொட்டு பார்த்தான். அவள் இறந்த நிலையில். ஐயோ என்று அலறினான். எழுந்து ஓடினான். கிராமத்தை நோக்கி இறைக்க இறைக்க ஓடினான். வல் வல் என்று நாய் ஒன்று தொடர்ந்து துரத்தியது. மருதமுத்து, தங்கராசு, யாராவது வாங்க! நடுத்தெருவில் நின்று கத்தினான். திரும்ப உட்கார்ந்தான். குழந்தை ஒன்று அழுதது. யாரு என்று யாரோ கேட்டார்கள். யாரது? பட்டணத்துக்காரரா? என்ன இங்கே குந்திருக்கிறீங்க என்று கேட்டான். தோட்டத்திலே, ஜமீன் வீட்டிலே. தோட்டத்திலே என்று கல்யாணராமன் சொல்ல முடியாமல் சொல்ல, பின்னிரவில் அந்த கோஷ்டி ஸ்நேகலதாவை அடைந்தது. கம்பு, கழிகள், அரிக்கேன் விளக்குகள், தீப்பந்தங்கள் என்று எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு வந்தார்கள். கல்யாணராமனுக்கு மறுபடி அந்த சந்திப்பு மனதில் கனத்தது. சீக்கிரம் வா ஐயரே என்ற ஸ்நேகலதாவின் குரல் கேட்பது போல இருந்தது. ஸ்நேகலதா, ஸ்நேகலதா. அவள் அழகிய முகம், அவள் சிறுபிள்ளை பேச்சு, நடை எல்லாம் மனசில் மாறி மாறி அந்த இரத்த கோடிட்ட முக பின்பத்துடன் இழைத்தன. ஸ்நேகாம்மா என்று மருதமுத்துவின் உருக்கமான குரல் கேட்டது. வாய்விட்டு அழுது நடுங்கினான். வில்லுப்பாட்டிலேயே உட்கார்ந்துக்கின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் பார்த்தேன்டா. மருதமுத்து கூட போனாப்ல. அழைச்சிட்டு போனான்டா. நீ போயிட்டு வா மருதமுத்து அப்படின்னு சொன்னீங்களே என்று சொல்லி கொண்டு அழுது கொண்டிருந்தான். நான் அப்பவே சொன்னேன், பழையனூர் நீலி கதையில தொடங்காதீங்கன்னு. பரிகாரம் தேடணும் இப்போ என்றார் ஒரு பெரியவர். மருதமுத்து ஸ்நேகலதாவை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு மெதுவாக ஜமீன் வீட்டை நெருங்கினார்கள். ஸ்நேகலதாவின் அறை கதவை திறந்தார்கள். என்ன விபூதி! ஸ்நேகலதாவை தரையில் கிடத்தினார்கள். ஸ்நேகலதா, உன்னை யார் எதற்காக கொன்றார்கள்? சில மணி நேரங்களுக்கு முன் முழுசாக இருந்தாயே என்று எல்லோரும் யோசித்த வண்ணம் இருந்தார்கள். பெரியசாமி, காலையில இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு காரியமா தகவல் சொல்லி அனுப்பிடு. சரிங்க. என்ன செய்யறதுங்க? வயத்தை புரட்டுது. இவங்க அம்மா அப்பாருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்?
சரியான அடி, பின்மண்டையில் ரத்தம் நிறைய சேதமாயிடுச்சு. கல்யாணராமன் வெளியே வந்து நின்றான். எதற்கு வந்தாய் பெண்ணே? எதற்கு கொலையுண்டாய்? என்ன இதெல்லாம்? யார் நீ? என்று மண்டையை குழப்பிக் கொண்டான். அதிகாலை கிழக்கே வெளுத்ததுமே அந்த இடத்தில் கூட்டம் கூட ஆரம்பித்து விட்டது. பெரியாத்தா அலறிக்கொண்டு ஓடி வந்து மாரடித்து, ஆதி கைலாசத்திலே ஆதி மூலமும் தன்னிடத்தில என்று பாட ஆரம்பித்தாள். ஏய் கிழவி, சும்மா கிட என்றான். பெரிய தனக்காரர் கல்யாணராமனிடம் வந்தார். ஐயா, நமூனா எழுதணும், தனியா வரீங்களா? இருவரும் தனியே சென்றார்கள். பிரேதத்தை டவுனுக்கு அனுப்பணும். நீங்க யாரையாவது பார்த்தீங்களா? ஒரு ஆள் ஓடுற மாதிரி சத்தம் கேட்டது என்றான் கல்யாணராமன். எப்பங்க? ராத்திரி மணி 1:30 இருக்கும். இந்த நமூனாவை நீங்களே கொஞ்சம் தெளிவாக எழுதி கொடுத்துருங்களேன் என்றார். கல்யாணராமன் அந்த நமூனாவில் ஒவ்வொன்றாக நிரப்பினான். பெயர் ஸ்நேகலதா, கண்களின் நிறம் கருப்பு, மயிரின் நிறம் கருப்பு, உயரம் 64 அங்குலம் என்று எழுத ஆரம்பித்தான். உயிர்ப்பும் துடிப்பும் சிரிப்பும் உள்ள பெண்ணை ஒரு பழுப்பு காகிதத்துக்குள் அடக்கியாகிவிட்டது. உடனே திருநிலத்துக்கு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு தந்தி கொடுத்துட்டு வந்துருங்க, நான் எழுதி தரேன் என்றான் கல்யாணராமன். அங்கு அவசர அவசரமாக ஓடி வந்த வெள்ளியின் தகப்பனை பார்த்து அவர் கவலை நிறைந்த முகத்துடன் இறைத்து கொண்டே சொன்னார், தங்கராசு, வெள்ளியை காணோம் என்று சொன்னார். இதோடு இந்த 13வது பகுதி முடியுது நண்பர்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் 14வது பகுதியில் இருந்து கதையின் சுருக்கத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.